ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடமிளகாய் குழம்பு என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, தேங்காய். காய்கறி எல்லாம் நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய் வச்சு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சீரகம் தாளித்து கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச தக்காளியையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கிடையில் நான் என்ன பண்ணேன்னா அரைச்சி வச்ச விழுதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கட் பண்ண குடமிளகாய் உப்பு போட்டு வதக்கிட்டு குழம்புத்தூள் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் நல்லா கொதித்து வந்ததும் தேங்காய் விழுது அது கூட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா சூப்பரான சுவையான குடமிளகாய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.